வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது வந்து கேரளா புட்டு கடலைக்கறி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைக்கறி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை வந்து 1 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, சில்லித்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்புத்துளி. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு வாட்ரு. இப்போ இதை மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி வச்சுட்டு ஆயில் விட்டுக்குவோம். கடுகு, பிரிஞ்சி இலை, பட்டை, மசாலா ஐட்டம் எல்லாமே எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி எடுத்து ஆனியன் 1 கப்பு, நம்ம சென்னாவிலையும் மசாலாவிலையும் நம்ம வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ துளி போட்டுண்டா போகிறோம். இது இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச சென்னா 1 கப்பு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். கடலைக்கறி ரெடி ஆகிடுத்து. சூப்பரான வாசனையோடு இருக்குது. கேரளா புட்டுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு, துளி உப்பு. இப்போ மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி இப்படி தெளிச்சு விட்டு கிளறிக்கலாம். நல்லா அப்படி கட்டிப்படாத. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 அளவு தண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். அதை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம்.